ஹலோ எவ்ரி ஒன். எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமோட டெஸ்ட் பேட்ச் இப்போ போயிட்டுருக்கு. இதில் 11 டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. இந்த வீடியோவில் 12வது டெஸ்ட்டுக்கு என்னென்ன டாபிக்ஸ் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற பேசிக் ஐடியா இந்த வீடியோவில் சொல்கிறேன். இதோட டாபிக்ஸ் பார்த்திங்கன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர், லேஅவுட், செக்ஷன், ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் இந்த டாபிக் வரும். இது இல்லாமல் அடிஷ்னலாக இன்னும் 2 டாபிக், குவாலிட்டி கண்ட்ரோல், குவாலிட்டி அஷ்யூரன்ஸ், QA QCன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நோவல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. ஸோ இந்த 3 டாபிக் தான் டெஸ்ட்டு 12க்கு நீங்கள் படிக்கணும். அண்ட் இதோட இந்த ஃபார்மசூட்டிக் சப்ஜெக்ட் வந்து நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணுறோம். இதுக்கு அடுத்தது ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி வந்து டெஸ்ட்டு 13லேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஈஸியான டாபிக் போயிடலாம். நோவல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம் தான் ஓரளவுக்கு ஸ்டோரி இல்லாமல் நம்ம வந்து புரிஞ்சு படிக்க வேண்டிய ஒரு சில டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னா, இப்போ நோவல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம் எடுத்துட்டிங்க அப்படின்னா, நோவல்னால் மீனிங் என்ன அப்படின்னா, நார்மலான ட்ரக் டெலிவரி சிஸ்டம் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு புதுமையான டெக்னிக்ஸ். இப்போது ட்ரக் டெலிவரிங்கிறது என்னது, நம்ம ட்ரக்கை நம்ம பாடிக்குள்ளார பிளட் ஸ்ட்ரீமுக்கு போக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வழிகள் தான் வந்து நார்மல் ட்ரக் டெலிவரி. இந்த ஓரல் ரூட்டு, இன்ஜெக்ஷன், இல்லை இன்னலேஷன், இந்த மாதிரி நிறைய ரூட் இருக்கு இல்லையா, சப்க்யூட்டானியஸ், இந்த மாதிரி இந்த இன்ஜெக்ஷனில் நிறைய இருக்கும். ஸோ அது இல்லாமல் வேறு ஏதாவது நோவலாக புதுசாக ஒரு ரூட் இல்லை புதுசாக ஒரு ஃபார்முலேஷன், லைக் இந்த டேப்லெட், சிரப், ஆயின்மெண்ட், க்ரீம், இந்த மாதிரி இல்லாமல் புதுசாக ஒரு முறையில் வந்து ஒரு ட்ரக்கை வந்து டெலிவரி பண்ண முடியுது அப்படின்னா அதை தான் வந்து நோவல்னு சொல்லுவாங்க. ஸோ நோவல்னால் புதுமையான டெக்னிக் மூலிமா ட்ரக் டெலிவரி பண்ணுறது. ஸோ அப்படி என்னென்னலாம் இருக்கோ எல்லாமே படிச்சுக்கணும். ஏன்னா இவங்க வந்து நோவல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதில் பர்டிகுலராக இதை மட்டும் படிங்க அந்த மாதிரி சொல்லலை. அதனால் நம்ம முக்கியமாக என்ன படிக்கணும் அப்படின்னா, நோவல் ட்ரக் டெலிவரினாலே அதில் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் வந்து நேனோ பார்ட்டிகிள்ஸ். ஏன்னா நேனோ பார்ட்டிகிள்ஸ்லாம் வந்து இப்போ தான் வந்து ஒரு பெருசாக டெவலப் ஆகியிருக்கக்கூடிய ஒரு டாப்பிக்கு. அதனால் அந்த நேனோ பார்ட்டிகிள்ஸ் பற்றி நம்ம வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். நேனோ பார்ட்டிக்கிளில் பார்த்திங்கன்னா என்னென்ன டைப்ஸ் இருக்குது, பர்டிகுலராக பார்த்திங்கன்னா லைப்போசோம்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த லைப்போசோம்ஸ் பற்றி ப்ரைமரியாக தெரிஞ்சுக்கணும். இந்த லிப்போசோம்ஸ் இல்லாமல் பார்த்திங்கன்னா நானோஸ்பியர்ஸ், நானோ கேப்சியூல்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது நேனோ பார்ட்டிகிள்ஸில். அப்புறம் இந்த மைசெல்ஸ், இது இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில அதர் ரூட்ஸ் கூட இருக்குது. இதெல்லாம் நேனோ பார்ட்டிகிள்ஸ் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஆக்குசெட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது இல்லாமல் இன்னும் ஒரு சில டெக்னிக்ஸ்லாம் வந்து பார்க்க முடியும். லைக் இந்த நெபுலைசர், இல்லை டெர்மோஜெட்ஸு, இல்லை இன்ஹேலர்ஸில் பார்த்திங்கன்னா ட்ரை பவுடர் இன்ஹேலர்ஸ், மீட்டர்டு டோஸ் இன்ஹேலர்ஸ், அந்த மாதிரி ஒரு சில டைப்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ டாபிக் வந்து இந்த நாவல் ட்ரக் டெலிவரி சிஸ்டத்துக்கு கீழே வரும். அதில் ப்ரைமரியாக நேனோ பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்லி, நீங்கள் நேனோ பார்ட்டிகிள்ஸ் பற்றி கன்வென்ஷனலாக இருக்கக்கூடிய ஃபார்மசூட்டிக்ஸ் புக்கில் பார்க்குறது கஷ்டம். அதனால் நீங்கள் புக்கை தாண்டி உங்களால் அடிஷ்னலாக ஏதாவது சோர்ஸஸ் மூலிமா, மேபி பிபிடி இல்லை வேறு ஏதாவது ஆன்லைன் பிடிஎஃப் இல்லை ஆன்லைன் புக்ஸ், அந்த மாதிரி நேனோ பார்ட்டிகிள்ஸ்க்கு ஏதாவது கிடச்சிது அப்படின்னா அதை யூஸ் பண்ணி கூட படிங்க. ஏன்னா இவங்க கொடுத்துருக்கிற டாபிக் வந்து என்ன தான் ஒரு ஒன் சென்டென்ஸில் நோவல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம்னு கொடுத்தாலும் அதுக்கு கீழே என்ன வேணாலும் அவங்க கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் நோவல் ட்ரக் டெலிவரினாலே அது வந்து நிறைய டாப்பிக்கை இன்க்ளூட் பண்ணதாக இருக்கும். அதனால் கன்வென்ஷனல் மெத்தட் இல்லாமல் வேறு என்னென்ன மெத்தட்லாம் அவைலபிளாக இருக்கோ எல்லாத்தையுமே படிங்க. இப்போ நான் ஒரு 3-4 தான் சொல்லியிருப்பேன். நானோஸ்பியர், நானோ கேப்சூல், மைசெல்ஸு, தென் லிப்போசோம்ஸ், இந்த மாதிரி ஒரு சில தான் சொல்லியிருக்கேன். அது இல்லாமலும் நிறைய இருக்குது. இதை பற்றிலாம் என்ன படிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதோட சைஸ். நேனோ பார்ட்டிகிள்ஸ்னாலே அது வந்து மைக்ரோமீட்டரை விட இன்னும் வந்து குட்டியானது, நேனோமீட்டர். ஸோ ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ அதோட அளவு என்ன, ஸோ இப்போ லைப்போசோம்ஸ் அப்படின்னா அதோட டயாமீட்டர் வந்து எவ்வளோ அளவு இருக்கும், இந்த மாதிரி லைப்போசோம் இல்லை மற்ற ஃபார்முலேஷன் வந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும், ஸோ அதோட அளவு, அப்புறம் அதில் என்ன மாதிரியான சப்ஸ்டன்சஸ் வந்து டெலிவரிக்காக கொடுக்க முடியும், அண்ட் அதோட கேரக்டர் என்ன. இப்போ லைப்போசோம்ஸ்னால் கொடுக்கும்போது அதோட அப்சார்ப்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குமா, இல்லை அப்சார்ப்ஷன் வந்து 100% நடக்குமா, இல்லை வேறு ஏதாவது முக்கியமான ப்ராப்பர்ட்டி இருக்கா, லைக் அது வந்து ட்ரக்கை ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுதா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நம்ம இந்த ஆன்டி டயாபெட்டிக், அதாவது டயாபெட்டஸ் மெலிட்டஸில் யூஸ் பண்ணக்கூடிய இன்சுலின் பார்த்திங்கன்னா சப்க்யூட்டேனியஸ் ரூட்டில் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு புது மெத்தட் தான் இந்த டெர்மோஜெட் மெத்தடு. இந்த மாதிரி வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, இந்த நேனோ பார்ட்டிகிள் இல்லாமல் டிரான்ஸ்டெர்மல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் வரும். இந்த டிரான்ஸ்டெர்மல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம் அப்படின்னா, டெர்மல்னா ஸ்கின்னு,
ட்ரான்ஸ்னா ஸ்கின்னை பாஸ் பண்ணி போகிறது. ஸோ டிரான்ஸ்டெர்மல் டெலிவரி சிஸ்டத்தில் இந்த பேச்சஸ் இதெல்லாம் வரும், இல்லை டிரான்ஸ் மியூக்கோசல் ரூட்லாம் வரும். அந்த மாதிரி என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த இன்சஃபலேஷன், ஸ்னஃப்ஸு இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதுவும் வந்து நோவல் ட்ரக் டெலிவரி சிஸ்டத்தில் வரும். ஸோ அந்த இன்சஃபலேஷன், ஸ்னஃப்ஸு இதை பற்றியும் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்டெர்மல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம், நானோ பார்ட்டிகிள்ஸ், அப்புறம் அது இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு சில புதுமையான மெத்தட்ஸ் இருந்துச்சுன்னா அதை பற்றியும் படிச்சுக்கணும். அண்ட் இந்த லிப்போசோம்ஸ், அப்புறம் நானோ ஸ்பியர்ஸ் இதெல்லாம் சொன்னேன் இல்லைங்களா, அதில் இன்னொரு நானோ பார்ட்டிகிளும் இருக்குது, தட் இஸ் டென்ட்ரைமர்ஸ். டென்ட்ரைமர்ஸுங்கிறதும் இந்த லிப்போசோம்ஸ் மாதிரியே அதுவும் வந்து ஒரு ட்ரக் டெலிவரி மெத்தட் தான், நோவல் ட்ரக் டெலிவரி. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த நோவல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம் அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அண்ட் இதில் வந்து நம்ம பாயிண்ட்ஸ் வைஸ் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்க முடியும். இதுக்கு அடுத்தது குவாலிட்டி கண்ட்ரோல், குவாலிட்டி அஷூரன்ஸ். ஸோ இந்த டாப்பிக்கும் சரி, இதுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய ஃபார்மசூட்டிக்கல் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ஸ். அப்படின்னா ஃபார்மசூட்டிக்கல்னால் ட்ரக்ஸு. ஸோ ட்ரக்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து எப்படி இருக்கணும், பேசிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபார்மசூட்டிக்கல் பிளான்ட்டுன்னு எடுத்திங்கன்னா அதில் வந்து ரா மெட்டீரியலுக்கு ஒரு தனி ஸ்பேஸ் இருக்கணும். இதே மாதிரி ப்ரொடக்ஷன் ஏரியா வந்து நீட்டாக, க்ளீனாக, அசெப்டிக் கண்டிஷனில் வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் ஸ்டோரேஜுக்கு வந்து தனித்தனியாக இந்தந்த பொருட்கள் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் லிக்விட்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு என்ன தேவைப்படும், கேஸஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான பொருட்கள் இல்லை கண்டெய்னர்ஸ் தேவைப்படும். இந்த மாதிரி ஸ்டோரேஜ் ரிலேட்டடாக என்னென்ன தேவை. அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்னா பர்டிகுலராக பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரா மெட்டீரியல் ஏரியா இருக்கணும், ப்ரொடக்ஷன் ஏரியா இருக்கணும், அப்புறம் குவாலிட்டி கண்ட்ரோல் செக் பண்ணக்கூடிய ஏரியாஸ் இருக்கணும். அப்புறம் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா பர்சனல், அதாவது அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு அவங்களுக்குன்னு தனியாக அவங்க தங்குறதுக்கான இடமோ, இல்லை அவங்களோட பொருட்கள் வந்து அவங்க கீப் பண்ணுறதுக்கான இடமோ, அந்த மாதிரி பர்சனலுக்கு தேவையான இடங்கள் வந்து அமைஞ்சிருக்கணும். சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டுக்கான இடம் இருக்கணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட செக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டுன்னு எடுத்திங்கன்னா அந்த லே அவுட்டில் என்னென்னலாம் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரா மெட்டீரியல், அப்புறம் ப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா குவாலிட்டி கண்ட்ரோல் நடக்கும், அதுக்கப்புறம் ஃபைனலாக டிரான்ஸ்போர்ட்டேஷன். இந்த மாதிரி டோட்டல் ப்ராசஸ்லேயும் நடுவில் என்னென்ன ரூம்ஸ் ஆர் ஏரியாஸ் இல்லை என்னென்ன புதுமையான டெக்னிக்ஸ்லாம் அங்கே வந்து எம்ப்ளாய் பண்ணியிருக்கணும். இப்போ பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா ஹெப்பா ஃபில்டர் அப்படின்னு சொல்லி எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இதை வந்து வச்சுருக்கணும். ஸோ இதை போடுறது மூலிமா எந்த ஒரு கண்டாமினேஷனும் வந்து இந்த பிளான்ட்டுக்குள்ளார வராமல் பார்த்துக்க முடியும். இந்த மாதிரி இந்த மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டில் என்னென்னலாம் தேவையில்லை இதை பற்றிலாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஃபார்மசூட்டிக்கல் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் அப்படிங்கிறது இது வந்து ஒரு நீங்கள் ரீட் பண்ணுற மாதிரியான டாபிக் தான். நம்ம ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து எப்படி ரீட் பண்ணோமோ அதே மாதிரி இந்த ஃபார்மசூட்டிக்கல் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ஸை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஒரு புக்லையோ இல்லை கண்டென்ட் கிடச்சிதுன்னா ஜஸ்ட்டு ஒரு டைம் நல்லா ரீட் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். ஏன்னா நமக்கு இதெல்லாம் வந்து ஈஸியாகவே இதை வந்து நீங்கள் கொஷின் கேட்கும்போது ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். இப்போது வேர் ஹவுஸ்னாலே அது வந்து ஸ்டோரேஜுக்கு தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதை நம்ம படித்து தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. இதே மாதிரி கேஸஸ் அப்படின்னாலே அதை வந்து ஒரு ப்ரெஷர் கண்டெய்னிங் ஒரு சிலிண்டரில் தான் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். இதே மாதிரி லிக்விட்ஸ்னால் வந்து பேரலில் அந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ண முடியும். இதே ரா மெட்டீரியலை வந்து வைக்கிறதுக்கான இடம் வந்து தனியாக இருக்கணும். ஏன்னா அங்கே தான் வந்து ப்ராடக்ட் ஃப்ரெஷ்ஷாக வரும். ஸோ அது வந்து அந்த ரா மெட்டீரியல் இறங்கினதுக்கப்புறம் தான் மற்ற இடத்துக்கெல்லாம் போகும். அப்புறம் கேன்டீன் இருக்கணும், சீவேஜ் ட்ரீட்மெண்ட் இருக்கணும், வேஸ்ட்டு டிஸ்போசல் இருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு ஜென்ரலாகவே தெரியும். ஸோ இருந்தாலும் இதை பற்றி படிக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு டாப்பிக்கோ இல்லை ஏதாவது ஒன்று புக்லையோ எங்கே நீங்கள் பார்க்குறீங்களோ அதை பார்த்து படிச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு நீங்கள் படிக்கிற புக்கில் இது இல்லவே இல்லை அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஜஸ்ட்டு கூகுளில் போயிட்டு இந்த டாப்பிக்கை மட்டும் போட்டு என்னென்னலாம் வருதோ ஒரு 5-6 பிபிடி இல்லை வெப் பேஜஸ் ஓப்பன் பண்ணி அதில் படித்தாலே இந்த டாபிக் வந்து கவர் பண்ணிடலாம். அப்புறம் இந்த குவாலிட்டி கண்ட்ரோல், குவாலிட்டி அஷூரன்ஸில் பார்த்திங்கன்னா குவாலிட்டி ரிலேட்டடாக என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். பர்டிகுலராக பார்த்திங்கன்னா இந்த குவாலிட்டி ரிலேட்டடாக என்ன கொஷின் கேட்பாங்க அப்படின்னா எரர்ஸ் கேட்பாங்க. அதாவது எரருங்கிறது என்ன, அப்புறம் ஒரு ஃபார்மசூட்டிக்கல் பிளான்ட்டில் எரர் வந்து எந்த மாதிரிலாம் வரும், இன்ஸ்ட்ருமெண்டல் எரர் இல்லை பர்சனல் எரர் இல்லை மெத்தடாலஜிக்கல் எரர், இந்த மாதிரி என்ன மாதிரியான எரர்லாம் வரும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான டாபிக் வந்து ஜிஎம்பி, குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ். ஸோ இது வந்து மேனுஃபேக்சரிங் பிளான்ட் அப்படிங்கிறதுனால ஜிஎம்பி பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் பிளான்ட் லேஅவுட்னு இன்னொரு டாபிக் இருக்கும். அதில் என்னென்னலாம் வரும் அப்படிங்கிறத பற்றி பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஓவரால் இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதாவது இந்த ஃபார்மசூட்டிக்கல் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இல்லை QA QC இது எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டோரி மாதிரி தான் நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும். நோவல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம் அப்படிங்கிறது மற்ற டாபிக் மாதிரி நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி
நோட்ஸ் எடுத்து உங்களால் வந்து படிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா டெஸ்ட் 12ல் கண்டிப்பாக நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட். அண்ட் இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் இன்னும் டெஸ்ட் பேட்சுக்கு ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில் யூடியூப்பில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அண்ட் தென்ஸ் பை ஃப்ரம் வசந்த் முருகேசன்.